பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ், ஆர்ஜேடி மற்றும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்த நிலையில் மகா கட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அசோக் கெலாட், லாலு பிரசாத் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் தற்போது தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நேரலையில் செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், தகவல்கள் என்ன? பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் மகா கட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். மகா கட்பந்தன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகளை இறுதி செய்வதில் ஒரு குழப்பம் இருந்தது. இந்த சூழலில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அசோக் கெலாட் அவர்களை நேற்று இந்த கூட்டணியில் நிலவக்கூடிய இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காக பீகார் தலைநகர் பாட்னாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அவர் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த லாலு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த பிரச்சனை ஓரளவிற்கு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் மகா கட்பந்தன் கூட்டணியின் சார்பில் ஒருங்கிணைந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மகா கட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் இருப்பார் என அதிகாரப்பூர்வமாக அசோக் கெலாட் அறிவித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 144 இடங்கள்லையும், காங்கிரஸ் கட்சி 61 இடங்கள்லையும் போட்டியிடுகின்றது. அதே போன்று இதர இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த மகா கட்பந்தன் கூட்டணியில் இருக்காங்க. தற்போது தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலுமே இந்த கூட்டணியில் குறிப்பாக ஒரு 9 தொகுதிகளில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றோடு ஒன்றாக எதிராக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் நேரடியாக 5 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. நார்த்தியங்கஞ்ச், லால்கஞ்ச், வைஷாலி மற்றும் சுல்தான்கஞ்ச் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் நேரடியாக போட்டிடுறாங்க. இதே போன்று சிபிஐ, காங்கிரஸ் இடையிலையும் போட்டி இருக்குது. குறிப்பாக பச்வாரா, கர்கஹர், ராஜ்பகார் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் நேரடியாக போட்டி இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் தான் அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. என்டிஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மகா கட்பந்தன் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எனினுமே இந்த கூட்டணியில் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஜார்க்கண்ட் முக்தி ஜேஎம்எம் கட்சி இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என விருப்பத்தை தெரிவித்திருந்தது. எனினும் அவர்களுக்கான தொகுதிகளில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாததால் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதே போன்றுதான் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் விஐபி கட்சிக்கிடையும் ஒரு சில இடங்களில் போட்டியிடுவது குறித்த ஒரு சிக்கல் இருந்தது. லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மகா கட்பந்தன் கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கார். தற்போது அவர் பேசியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார், அதாவது கூட்டணி கட்சிகளே ஒரே இடத்தில் பல வேட்பாளர்கள் நிற்க வைக்கப்பட்டிருப்பது சரியானதா என்ற செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பும் போது இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு, அது சரி செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனாலும் இறுதி வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாக உள்ளது. வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான நாட்கள் முடிந்துவிட்டது. எந்த அளவில் இது சாத்தியமாக இருக்கும், களத்தில் எந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் என்பதை தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்கும். இந்த சூழலில் இன்று தேஜஸ்வி யாதவ் செய்தியாளர்கள் சந்தித்தை பேசுகையில் பீகாரில் அவர் மேற்கொள்ள உள்ள, அதாவது மகா கட்பந்தன் கூட்டணி ஆட்சி அவர் மேற்கொள்ள உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார். குறிப்பாக பீகாரில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றும், மகளிர் உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கல்வி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து பேசியிருக்கிறார். இந்த சூழலில் தான் தற்போது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். பிரதான எதிர்கூட்டணியாக இருக்கக்கூடிய என்டிஏவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று தெரியாத ஒரு சூழல் உள்ளது. அதே போன்று பிரசாந்த் கிஷோரின் ஜான்சுராஜ் கட்சி அனைத்து தொகுதிகளிலுமே தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய கட்சியிலிருந்து 3 வேட்பாளர்கள் பாஜகவிற்கு சென்றுள்ளதையும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். வாக்கு திருட்டு போன்று வேட்பாளர் திருட்டிலும் பாஜக ஈடுபடுகின்றது என்ற ஒரு சூழலை ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். விரைவில் இந்த தற்போது கூட்டணி தொகுதி பங்கீடு வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் திங்கட்கிழமை பீகாரில் சத் பூஜை நடைபெறவிருக்கிறது. சத் பூஜைக்கு பிறகு இது பீகார் முழுவதும் தேர்தல் களம் பிரச்சாரங்களால் சூடுபிடிக்கும். முக்கியமான தலைவர்கள் பீகாருக்கு முகாமிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம்.
தளத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.